11ஆம் அதிகாரம் வசனம் 24, 25. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுதே அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவரின் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஜெபிப்போம். மகா உன்னத வாசனார் தந்தை பரலோகத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சற்று நேரம் ஒரு சமயத்திலே நாங்கள் வசனத்தை கேட்க உதவி செய்யும். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நடத்தும். இந்த பேசுவோம் ஜெபிக்க நல்ல பிதாவே. அல்லேலூயா. நீங்கள் நிறைய டைம் இதை படித்திருக்கலாம். என்ன படித்தீங்கன்னா இந்த மார்க் சுவிசேஷத்தில், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுகிற போது என்ன சொல்கிறாருன்னா வேத வசனத்தில், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. அப்படியே நம்ம பெற்றுக்கொள்வோம். நாம் கேட்பது மனிதன் இடத்துல அல்ல, நாம் கேட்பது யாரிடத்துல? ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாய் தேவனாய் கர்த்தர் செய்வார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அதுதான் சொன்னாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. அப்படியா நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். அதற்கு தேவன் என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தோடு செய்யுங்கள். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று விசுவாசத்தோடு செய்யும்போது தான் அதனுடைய பலனை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அதுபடி செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க, அது மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு ஊழியக்கார மீட்டிங்கில் எல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், நாங்கள் ஊழியம் செய்வோம் அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனால் ஊழியத்துக்கு போக மாட்டாங்க. அல்லேலூயா. யாருக்கும் போய் சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஜெபம் மட்டும் பண்ணுவோம். ஏசப்பா அக்கம் பக்கத்தெல்லாம் சந்திங்கப்பா. யார் போய் சந்திக்கிறது? ஆண்டவர் போவாரா? ஆனால் ஜெபம் மட்டும் பண்ணிவிடுவோம். ஆண்டவரே இவங்களை சந்திக்கணும், அவங்கள சந்திக்கணும் உண்மைதான். அதுக்கு ஒரு ஆள் போனோம் இல்லை, அது யார் போகிறது? அப்போது அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், அதுவும் நான் விசுவாசிக்கிறேன், அவங்க மனம் மாறுவாங்க, அவங்களை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிக்கிறேன்ட்டு நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டுமா? அப்போதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுது. அப்படி விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களில் நிச்சயமாய் பதில் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், சாமுவேலில் அன்னாள் என்று ஒரு சகோதரி இருந்தார். அன்னாளுக்கு என்ன இல்லாதச்சு? குழந்தை இல்லாதச்சு. போய் எங்கே போய் ஜெபம் பண்ணா? ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாவோ அதை பற்றியே நினைக்கல. எதை பற்றி? ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டதுனால அதை பற்றி மறுபடியும் எனக்கு குழந்தை இல்லைன்ட்டு அந்த ஃபீலிங்கே அவளுக்கு இல்லை. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இப்போ ஜெபம் மட்டும்தான் பண்ணிட்டா. குழந்தை நட்டு போய் ஜெபம் பண்ணிட்டா. ஜெபம் பண்ணிட்டு உடனே அங்கே ஏழு என்ன சொல்கிறா? சரி உன் வேண்டியது தேவன் கேட்குவாரு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. போனோன்னா அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறா பாரு, அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அப்பா இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை, ஆனால் களி கூறுதான். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. என்ன சொல்கிறா? களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகையுமே என் வாய் திறந்திருக்கிறது, நம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இவன் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டா? ஏசப்பா எனக்கு செய்வார் என்னை நிச்சயத்தோடு கடந்து. நம்மெல்லாம் செய்துட்டு பிறகு தான் ஆண்டவரே எனக்கு நீ செய்த அதுக்காக நம்ம சாட்சி சொல்கிறேன். நம்மெல்லாம் அப்படி தான் சாட்சி, இன்றைக்கி நாங்களும் அப்படி தான் சாட்சி சொல்லணும். ஏசப்பா நான் ஜெபம் பண்ணேன், இப்படி செய்துட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு சோத்திரன்னு நம்ம. ஆனால் அவன் அப்போ பாருங்கள் செய்யறதுக்கு முன்னே சாட்சி சொல்லிட்டு
அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் செய்வார் என்ற அந்த ஆணித்தரமான விசுவாசம் அவளுக்குள் இருந்ததுனால தான் அவன் ஜெபிக்கிற அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே என்னை சந்தோஷப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படினா நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அதுதான் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஒருவனுக்கு விசுவாசம் இருந்தால்தான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். விசுவாசமே இல்லாமல் தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கேன்னு சொல்ல, அது பொய் சொல்கிறவளா இருப்போம். ஒன்றும் இல்லை, அம்மா மேலே பிரியமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, சொல்கிறேன், அம்மாவுக்கு சாப்பாடு போட்டுணும் அம்மானோன்னு வேறு என்ன யோசிப்பேன், வேலை இருக்குதுன்னு யோசிப்பேன், பிரியம் இல்லைன்னு யோசிப்பேன். சரி, நானே சொல்கிறேன், எங்கள் மனைவி ரொம்ப பிரியமாகறான்னு வச்சுக்கோ, போய் சோறு போட்டுட்டோன்னு பிரியமா எப்படி நினைக்கிறது? நான் இருக்கும் வேலை இல்லை, சும்மா இருக்கும். எப்படின்னா அது என்ன பண்ணு வெளியே தெரியுது சார். எப்படி உங்களுடைய காரியம் அப்படினால் தேவனுக்கு நாம் பிரியும். அதுதான் அவிசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்படின்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களை என்ன இருக்கணும்? விசுவாசம் மெயினாக இருக்கணும். ஜெபிக்கிற ஜெபத்தில் தேவனோட கர்த்தரிடத்தில் கேட்கறதான காரணம் நிச்சயமாய் நமக்கு என்ன கொடுப்பாரு? பதில் கொடுப்பார். அந்த விசுவாசம் இருந்தால் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் வேதம் சொல்வது, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எப்போது? விசுவாசம் இருந்தால் தான் பெற்றுக்கொள்வீர்களாம். அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் கீழே என்ன சொல்றாரு? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா உங்கள் தப்பிதம் உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவளுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. என்ன பண்ணோம்? மன்னிக்கணுமா? குறைகளை காண்பிக்க கூடாது. அதனால தான் ஒருத்தர் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க அங்கே ஆலயத்துக்கு. ஒருத்தன் என்ன பண்ணானம்மா, ஆண்டவரே நான் அவனை போல இல்லை, நான் உபவாசிக்கிறேன், நான் இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், நான் அவனை போல இல்லை அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணாராம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்லிட்டாராம்? எப்பா நீல்றா அவனே நீதிவனை போட்டாராம். லூக்கா 18:11-10 படிக்கும். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதத்தெல்லாம் தசம்பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நான் எல்லாத்தையும் எப்படி இருக்கேன்? கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ண. மற்றவன் என்ன பண்ணனா, குற்றப்படுத்த ஆயக்கால் தூரத்தில் நின்று தன் கண்களை எடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டான். அவனல்ல இவனே நீதிமானாக திறப்பட்டு. அப்போ இவன் பாருங்க, இங்கே ஏசப்பா என்ன சொல்ற? ஒரு பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டானால் அது அவனுக்கு மன்னின்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன பண்ணல? போய் ஜெபம் பண்ணுறதுல மன்னிக்கல, குற்றம் சொல்லுங்க. அவனை போல இல்லை, இவனை போல இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனால் அதனால தான் அந்த ஜபத்தை அவன் என்ன பண்ணா கேட்கல. அப்போ விசுவாசம் உள்ள ஜபம் அப்படிதான். அதே அதிகாரத்தில் 18:1 சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சோர்ந்து போக கூடவே கூடாதான். நம்ம ஜபிக்கிற ஜபத்தில் ஒருவேளை பதில் வரல, நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், பதில் வரலன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? சோர்ந்து போகக்கூடாதான். ஏன்னா நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அதான் சொல்கிறேன்னா, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் தேவனை முன்வைத்து ஜெபிக்கும்போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது நிச்சயமாக நமக்கு பதில் கொடுக்கிறா இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி எனக்கு சோர்ந்தே போகக்கூடாது. நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறேனே, ஏன் எனக்கு இது கிடைக்கல, ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையில் இப்படி இருக்குது, ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போகக்கூடாதான். ஆனால் தொடர்ந்து நம்ம என்ன தான் பண்ணிருக்கணுமா? ஜெபம் தான் பண்ணுறோம். அந்த ஜெபத்தினால தான் தேவன் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்குறா இருக்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்த விசுவாசம் தேவன் செய்வார் என்று செய்வதற்கு முன்னே அண்ணால் தேவனுக்கு மகிமை சொல்கிறார். அது மாதிரி சேசப்பா நீங்கள் செய்திருவீங்க, செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாம் விசுவாசத்தோடு செய்வோமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு சொல்கிறாரு, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்போ நம்முடைய ஜெபிக்கிறதான ஜெபங்கள் பிணியாளிகள்
எவ்வளோ வியாதிஸ்தர், எவ்வளோ பலவீனப்பட்டவர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க. அவளுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். அதற்காக தான் வேதனை என்று சொல்லுது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படியான நம்முடைய வாழ்க்கை கூட விசுவாசத்தோடு ஜெபிப்போம், சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். எந்த காரியமானாலும் பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். இயேசுராஜன் பரத்தில் இருக்கிறார், நாமளும் பூமியில் இருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்வது, அவர் பரலோகத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வசன கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்பார்கள்.